सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। वानप्रस्थ गृहस्थ नैष्ठिक जनैरन्यैश्च वर्णाश्रमैः कर्मव्यध्व निषेवितं भवति वै जन्मान्तरे पाचकम् विद्याया श्रवणादिलक्षणमिदं न ह्येतदेषां क्वचित् शास्त्रेण प्रतिषिद्धमीक्षितमिदं शूद्रस्य दृष्टं यथा. இந்த சந்நியாசம் என்றது ஒரு அவசியம் அனுஷ்டேயமான ஒரு ஆசிரமமா சொல்றதா இருந்தாலும் மற்ற ஆசிரமங்கள்ல பண்ணின சாதனைக்கு பலன் கிடையாது என்றது கிடையாது. பலன் கண்டிப்பா உண்டு. அந்த விஷயத்தை எதுக்கு சொல்றார்? வானப்பிரஸ்த கிரகஸ்த நைஷ்டிக ஜனை, வானப்பிரஸ்தரோ கிரகஸ்தரோ நைஷ்டிக பிரம்மச்சாரியோ இருக்கட்டும், அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு அந்நைஷ்ட வர்ணாசிரமை, மற்ற வர்ணத்திலையும் ஆசிரமத்திலையும் இருக்கிறவாளா இருந்தாலும் கர்மம் வியத்வ நிஷேவிதம் பவதி வை ஜன்மாந்தரே பாச்சகம். கர்ம மார்க்க மத்தியே வானப்பிரஸ்தாதிபிர் நிஷேவிதம் ஸ்ரவணாதி லட்சணமிதம் யத் கர்ம வியத்வ கர்மண்யத்வ, அது வியான் இருக்குதுல, அது கர்மண்யத்வ இருந்தா நல்லா இருக்குன்னு தோன்றது. கர்ம மார்க்க மத்தியே, கர்மத்துல கர்ம மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நடுவில் எப்போ அவரால முடியுமோ. ஏன் சொல்றாருன்னா, மற்ற தர்மங்கள் நிறைய இருக்க, பிரம்மச்சரியா இருந்தாலும் கிரகஸ்தனா இருந்தாலும் அவளுக்கு இன்னும் நிறைய தர்மங்கள் இருக்கிறதுனால கர்மணி கர்ம அத்வனி கர்மண்ய அத்வ நிஷேவிதம், கர்ம மார்க்கத்தில் இருந்துட்டே அவ நடுவுல பண்ணினா, அதனுடைய சமயம் கிடைக்கிற சமயத்துல பண்ணி அந்த மோட்ச மார்க்கத்துல இருக்கிறதா இருந்தால் அதுக்கு ஜென்மாந்தரத்துல உபயோகம் வரும். ஜென்மாந்தரே பாச்சகம் பவதி. ஜென்மாந்தரே பாச்சகம்னா அந்த கர்மா பக்குவமா வரும்னு அர்த்தம், பலத்தை கொடுக்கும்னு அர்த்தம். வித்யாயா ஸ்ரவணாதி லட்சணமிதம் ந ஹ்யேததேஷாம் क्वचित् சாஸ்திரேண பிரதிஷித்தம். இப்ப சன்னியாசிதான் முக்கியாதிகாரின்னு எங்கேயாவது இடத்துல சொல்றதா இருந்தா கூட மற்றவர்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு பிரதிஷேதம் இல்லை. வித்யாயா ஸ்ரவணாதி லட்சணமிதம், ஸ்ரவணாதிகள், ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்ற 3 சாதனைகள் ஏததேஷாம் சன்னியாசி இல்லாதவாளுக்கு கொஞ்சம் சாஸ்திரேன பிரதிஷித்தமா இருக்கா கேட்டால் பிரதிஷித்தமா இல்லை. சூத்ரஸ்ய திருஷ்டம் யதா, அவளுக்கு வைதிகமான சிரவண மனன நிதித்தியாசனங்கள் பிரதிஷித்தமா இருக்கு. அது பழைய தர்மசாஸ்திரத்துல தெரியறது. ஆனால் இவாளை பொறுத்த வரைக்கும், மற்றவாளை பொறுத்த வரைக்கும், திரைவர்ணிகாலை பொறுத்த வரைக்கும் அந்த வைதிகமான சிரவண மனன நிதித்தியாசனங்களுக்கும் பிரதிஷேதம் கிடையாது. வேதாந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய இன்னும் நிறைய கிரந்தங்கள் இருக்கு. அது எல்லோருக்கும் உபயோகப்பிரதமா இருக்கு. எந்த வர்ணம் எந்த ஜாதியா இருந்தாலும் அதை உபயோகப்படுத்த முடியும். அப்போ சூத்ரஸ்ய திருஷ்டம் யதா பிரதிஷித்தத்துவம் வைதிகேஷு மார்க்கேஷு அது அந்நேஷாம் நாஸ்தி, அது மற்றவாளுக்கு கிடையாது. அதனால சன்னியாசியா இருந்துட்டே சிரவணம் பண்ணணும் என்றது இல்லை, அந்த மாதிரி இல்லைன்னு அர்த்தம், கிடையாதுன்னு அர்த்தம். சர்வஸ்ருதி ஸ்மிருதி வச்சோபிரயம் பரிவ்ராட் முண்ட சுச்சி பரமஹம்ச இதி பிரசித்தா ஞானாய சாதன தனேஷு நியுஜ்யமான பிராயேண புத்தி பரிபாகம் அவாப்ஸ்யதீஹ. அந்த பரிவராட் என்றது, பரிவராட் ஆசிரமம், பரிவராஜகாசிரமம் என்றது எல்லா உபனிஷத்துலயும் தெரியறது. சர்வஸ்ருதி ஸ்மிருதி வச்சோபிரயம், எந்த ஸ்ருதியா இருந்தாலும் ஸ்மிருதியா இருந்தாலும் அந்த பரிவராட் ஆசிரமம்,
பரிவராஜகருடைய சன்னியாசியுடைய ஆசிரமம் என்ற ஆசிரமம் அதுல இருந்து தெரியறது. அந்த பரமஹம்ச பரிவராஜக ஆசிரமம் என்றது சரியான ரீதியில அதுல இருந்து சாதனை பண்றதா இருந்தால் இகைவ இந்த ஜென்மத்திலேயே சாட்சா்காரம் வர்றதுக்கு அது உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். சர்வஸ்ருதி ஸ்மிருதி வச்சோபிரயம் பரிவ்ராட் முண்டசுச்சி பரமஹம்ச இது பிரசித்தா. முண்டஹ்னா சசிகம் வபனம் கிருத்வா திரிவிட் சூத்திரம் தியஜேத் புதா ததக்ஷரம் பரம் பிரம்ம தத் சூத்திரமிஹ இதி தாரயேத். முண்டஹ அபரிக்கிரஹ சுச்சிர் அத்ரோஹ இத்தியாதி ஸ்மிருதிகள் இருக்கு. ஸ்ருதியும் ஸ்மிருதி எல்லாம் இருக்கு. முண்டனம் பண்ணணும், சுச்சியா இருக்கணும். அப்பேற்பட்ட தர்மங்களோட சொல்லப்பட்டுள்ள அந்த பரமஹம்சாசிரமம் பரமஹம்ச இது பிரசித்தா. ஞானாய சாதன தனேஷு நியுஜ்யமான. சாதனம் என்ற தனம் வித்யாதனம் சொல்றது இல்லையா, வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம் சொல்ற மாதிரி ஞானாய ஞானம் கிடைக்கிறதுக்காக எத்தனை சாதனங்கள் இருக்கோ அதுல முக்கியமான சாதனம் சாதன தனம். அது எது? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். இதுதான் சாதன தனேஷு நியுஜ்யமான. சிரவணாதிஷுன்னு அர்த்தம். சாதன தனங்கள்னு சொன்னா இங்க சிரவணாதிகள் தனம் மாதிரி இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு நிதியா இருக்கிறதுனால சாதன தனம்னு சொல்லியிருக்கார். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். தேஷு சாதன தனேஷு நியுஜ்யமான. அதுல நியோகத்தை ஏற்பட்டு இது என்னுடைய கர்த்தவியம்னு நினைச்சுட்டு பண்றவன் பிராயேண புத்தி பரிபாகவசாத் புத்தி பரிபாகம் அவாப்ஸ்யதீஹ. இகைவ புத்தி பரிபாகம் அவாப்ஸ்யதி. இங்கே அது ஒரு அந்த பாகம்னா தத்துவஞானத்தை உண்டு பண்ணும்படியா அந்த நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜன்மாந்தரேஷு யதி சாதன ஜாதம் ஆசீத் சந்நியாசபூர்வகம் இதம் ஸ்ரவணாதி ரூபம் வித்யாம் அவாப்ஸ்யதி ஜன சகலோபி எத்திர தத்ர ஆசிரமாதிஷு வசன்ன நிவாரயாம. இப்போ பாருங்க, ஜன்மாந்தரத்திலேயே இந்த பரிபாகம் வந்துருத்தூனார். ஜன்மாந்தரேஷு எதி சாதன ஜாதம் ஆசீத், அந்த சிரவண மனன நித்தியாசனாதிகள் சன்னியாசாசிரமத்திலேயே இருந்துட்ட இன்னொரு ஜென்மாவில் அவர் பண்ணி முடிச்சிருக்கார். அந்த ஒரு பிராரப்தம் ஆயிடுத்துனால் சந்நியாசபூர்வகம் இதம் ஸ்ரவணாதி ரூபம் சாதனம். முக்கியமான சாதனம் என்ன? சந்நியாசபூர்வக ஸ்ரவணம். சந்நியாசபூர்வகமான ஸ்ரவணாதி சாதனங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்துல பூர்ணம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. வித்யாம் அவாப்ஸ்யதி ஜன சகலோபி, அது யாரா இருந்தாலும் சகலோபி ஜன. அங்க வர்ண வித்தியாசமோ ஜாதி வித்தியாசமோ ஒண்ணுமே கிடையாது. ஆசிரமமோ எந்த ஆசிரமத்திலையும் எந்த வர்ணத்திலையும் இருக்கிறவருக்கு அது அந்த பிராரப்தம் ஏற்கனவே ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. அது பரிபாகம் வரும், சாட்சா்காரம் வர்றதுக்கு விரோதம் கிடையாது. வித்யாம் அவாப்ஸ்யதி ஜன சகலோபி எத்திர தத்ர ஆசிரமாதிஷு வசன்ன நிவாரயாம. அந்த ஆசிரமத்துல எந்த ஆசிரமத்தில் இருக்கிறவனா இருந்தாலும் அது தத்துவஞானம் வரப்படாது வரமாட்டா என்று சொல்ல முடியாது. வர்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்பையும் இருக்கு. ஜென்மாந்தரத்துல அது முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியாது ஜென்மாந்தரத்தில் முடிச்சு போயிருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்போ இந்த ஜென்மாவில் வைராக்கியம் வர்றதா இருந்தால் உற்சர்கமா அந்த சந்நியாசம் எடுக்கிறது என்ற வழக்கம், இல்லைன்னா வேண்டாம். இது ஒரு காமிய தர்மம் தான். இது சொர்க்க காமோ விஜயதா என்ற மாதிரி தான். இது காமியம். மோட்சத்துல மோட்ச சாதனத்தை அனுஷ்டானம் பண்றது என்றது காமியம்னு சொல்ல முடியுமா கேட்டா கண்டிப்பா முடியும். காமியம் என்றது ஒரு டெக்னிக்கல் யூசேஜ். காமியம் சொன்னா என்ன அர்த்தம்? மோட்சத்துக்காக பண்ண வேண்டிய சந்நியாசாசிரம ஸ்வீகாரமோ சிரவண மனநாதிகளோ காமியம் சொல்றது, நித்தியம் இல்லை. என்ன காரணம்? அகரணே பிரத்திவாயோ நாஸ்தி. இதுதான் நித்தியத்துக்கும் காமியத்துக்கும் வித்தியாசம். மோட்சகாமனால சந்நியாசாசிரமத்தை ஒருத்தர் வாங்கிக்கிறதா இருந்தால் தாராளமா வாங்கிக்கலாம், வைராகியாதி சாதனைகள் இருந்தால். இல்லைன்னா வாங்கிக்க கூடாது. பாதி வைராக்கியத்தை வச்சுட்டு சந்நியாசத்தை எடுக்க கூடாது, அது ஒரு பெரிய தப்பு. அங்க போய் மாற்ற மாதிரி அதுவும் ஒரு பெரிய தப்பு. அதோட முக்கியமான விஷயம், அந்த சந்நியாசம் என்றது காமியம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒருத்தர் ஜிக்யாசுவாகவே விரக்தனா இருந்தாலும் சந்நியாசத்தை வாங்கிக்கலன்னு வச்சுக்கோங்க. அதனால ஏதாவது பிரத்திவாயம் இருக்கா? சந்நியாச பூர்வகம் சிரவண மனநாதிகள் பண்ணலைனால் அதனால ஒரு தனி பாபம்னு இருக்கா? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சம்சார நிவர்த்தி வராது, வேற ஒன்றும் தகராறு கிடையாது. சிரவணாதிகள் பண்ணலைன்றதுனால ஒரு பாபம் அந்த மாதிரி கிடையாது. அதனால அது அவசிய கர்த்தவியம் இல்லை. அவசிய கர்த்தவியம் இல்லைன்னு சொன்னா டெக்னிக்கலா புரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பா வேதாந்த சிரவணம் பண்ணணும், அவசிய கர்த்தவியம்னு உபன்யாசம் சொல்றது வேற விஷயம். எல்லோருமே அவசியம் பண்ண வேண்டியது அது நம்ம சொல்லலாம், அந்த அபிப்பிராயத்துல சொல்லல. அது பண்ணலைன்னா என்ன வரும்? ஒருத்தர் கேட்கறது ஒண்ணும் இல்லை, சம்சார அனுவர்த்தி போயிட்டே இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. பிரதிவாயமோ பாபமோ ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால நித்திய கர்மான்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சிரவண மனநாதிகள் நித்திய கர்மா இல்லை, பண்ணலைனால் பிரத்திவாயம் கிடையாது. அதனால காமிய கர்மா தான் சொல்லணும். இருக்கட்டும். வித்யாம் அவாப்ஸ்யதி ஜன சகலோபி எத்திர தத்ராசிரமாதிஷு வசன்ன நிவாரயாம வேதாந்த விஜ்ஞான சுனிஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாக தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமிருதா பரிமுச்சியந்தி சர்வே. பிரசித்தமான மந்திரம். சன்னியாசிகள் வரும்பொழுது நம்ம சம்பிரதாயத்துல சொல்லக்கூடிய மந்திரம் இது. இதுல உண்மையா என்ன இருக்குன்னா, இந்த மந்திரத்துல பிரம்மலோக கதி சொல்றது. தே பிரம்மலோகேஷு பராந்த காலே, யார? வேதாந்த விஜ்ஞான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாக. அதுல ஏன் அந்த சன்னியாசிகள் வரும்பொழுது ஏன் இந்த மந்திரத்தை பெரியவா சொல்றதுன்னா, அதுல சந்நியாச யோகான்னு இருக்கு இல்லையா, அதனால வேற ஒண்ணும் இல்லை. உண்மையா எப்படி இருக்கு இந்த மந்திரத்துல என்ன வருது? வேதாந்த விஜ்ஞான சுனிஷ்டிதார்த்தா, வேதாந்த விசாரத்தினால பிரம்ம தத்துவத்தை சுனிச்சயமா பண்ணிட்டு சந்நியாசத்தை எடுத்து வாங்கினவர். சந்நியாச யோகாதி யதய சுத்த சத்வாக சுத்தாந்தக்கரணாக பவந்தி. அவள் என்ன பண்றது? தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமிருதாக பரிமுச்சியந்தி சர்வே. அவ பிரம்மலோகத்துல போனதுக்கு அப்புறம் அங்கே பராந்த காலே கல்பாந்தத்துல சர்வே பரிமுச்சியந்தி அமிர்தாக பவந்தி, அமிர்தத்துவம் பிராப்பிய முக்தாக பவந்தின்னு அர்த்தம். இது இப்போ என்ன? இப்ப சன்னியாசத்துக்கு இங்கேயே பலம் இருக்குதானே சொல்லணும். இவா இங்க இருந்து பிரம்மலோகத்துல போய் கிளம்பி அங்க கல்பாந்தம் வரைக்கும் நின்றுட்டு அதுக்கப்புறம் மோட்சம் வரும்னு சொன்னா அது சரியா இருக்குமா கேட்டா மந்திரத்துக்கு அர்த்தம் அதுதான். அப்ப நம்ம அபிப்பிராயம் எப்படி இருக்கணும்னா, அவ ஏதோ ஒரு காரணத்தினால இங்க சாட்சா்காரம் அவளுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் அவளுக்கு பிரம்மலோகத்துல கதி உண்டுன்னு காமிக்கிறதுக்கு உபயோகப்படுறது. அவர்தான் ஏதோ ஒரு காரணத்திலான இங்கேயே சாட்சா்காரம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கு. அந்த சரியான சாதனை அந்த பவித்திரமான ஆசிரமத்தில் இருந்துண்டு அந்த சரியான சாதனை சரியா பண்ண வேண்டிய விதத்துல பண்றதா இருந்தால் லோக விவகாரத்துல மாட்டிக்காமல், அது முக்கியமான விஷயம். அது லோக விவகாரத்தில் திருப்பி திருப்பி எதுவா இருந்தாலும் எல்லாமே லோக விவகாரம் தான். ஜனங்களுக்கு நடுவில் உட்கார்றதுன்னா அது லோக விவகாரம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பக்கத்துல வேணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது லோக விவகாரம் இல்லைன்னு நினைக்க கூடாது. அப்படி இல்லாமல் அது ஆந்தரிகமா அந்த சாதனைக்கு விரோதம் வராமல் ஏதாவது சிஷ்யானுகிரகமோ அது பண்ணலாம், அவ்வளவுதானே தவிர அதுவே தன்னுடைய தர்மம்னு வச்சுட்டு நடந்தால் அது மற்றவாளை புரிய வைக்கிறது என்றது அது என்ன சொல்றது, அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய தர்மம் சொன்னா அது இல்லை, சந்நியாச தர்மம் சொன்னா அது சந்நியாச தர்மம் இல்லை. இன்னொருத்தருக்கு புரியும்படியா அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கறது என்றது படிச்ச வாழ்க்கை எல்லோருக்கும் இருக்கிற தர்மம், அது சன்னியாசியுடைய மட்டும் தர்மம் இல்லை. அந்த விஷயம் யாருக்கு தெரியுமோ அது அவளுடைய பொறுப்பு. அது யாருக்கு ஜிக்ஞாசை இருக்கோ அவளுக்காக சொல்லி கொடுக்கறது என்றது அது நம்ம விஷயம் தெரிஞ்சவன் முமுட்சுவா இருக்கணுமோ என்றது நமக்கு விஷயம் இல்லை. முமுட்சுவா இருந்தாலும் சரி லேட்டாலும் சரி விஷயம் தெரியுமோ இல்லையோன்றதுதான் விஷயம். அது புரியும்படியா ஒருத்தரால சொல்ல முடியும்னால் அது சொல்றது என்றது படிச்சவளுடைய தர்மம், அவ்வளவுதான். அது சன்னியாசியோட விசேஷ தர்மம் இல்லை. சன்னியாசியோட விசேஷ தர்மம், அதுக்காக சன்னியாசம் தேவையில்லையே. ஜிக்ஞாசுக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சன்னியாசம் தேவையா? பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. அதனால சன்னியாசி என்றது
அது அதோட மேல அது வையக்திகமான ஒரு சாதனை. அது அந்த சந்நியாசத்துல இருந்துட்டு அந்த சாதனையை சரியா வேண்ட விதத்துல பண்றதா இருந்தால் பிரம்மலோக இங்கேயே சாட்சா்காரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு. ஏதோ ஒரு பிரதிபந்தத்தினால கிடைக்காத போனால் பிரம்மலோக கதி இருக்குன்னு அர்த்தம். அது வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமிருதா பரிமுச்சந்தி சர்வே. இந்த சம்சாரத்துல திருப்பி வர்றதுக்கு விஷயம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இப்ப பல பேரை பார்த்தால் இந்த சம்சாரத்துல இன்னும் பல தடவை வர வேண்டியதா இருக்குன்னு தான் தோன்றது. நைதாதிருஷம் பிராமணஸ்யாஸ்தி வித்தம் யதைகதா சமதா சத்யதாச்ச ஷீலம் ஸ்திதிர் தண்ட நிதானம் ஆர்ஜவம் ததஸ்தோபரம கிரியாபிய. நைதாதிருஷம் பிராமணஸ்யாஸ்தி வித்தம் யதைகதா சமதா சத்யதாச்ச ஏகதா சமதா சத்யதா ஏதாதிருஷம் வித்தம். பிராமணனுக்கு பிராமணஸ்து தேகோயம் க்ஷுத்ரகாமாய நேஷ்யதேன்னு இருக்கு. அது எல்லா பிராமணனுடையும் தர்மம். அது ஏதாதிருஷம் பிராமணஸ்ய வித்தம். இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு தனம் பிராமணனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தனம், இதோட உசந்த ஒரு இன்னொரு தனம் கிடையாது. நைதாதிருஷம் பிராமணஸ்யாஸ்தி வித்தம் ஏதாதிருஷம் வித்தம் பிராமணஸ்ய அந்யது நாஸ்தி யத்ர யதா ஏகதா சமதா சத்யதா ச சீலம் ஸ்திதிஹி தண்ட நிதானம் ஆர்ஜவம் ததஸ்ததஸ்சோபரம கிரியாபியா. இதுதான் நமக்கு உத்கிருஷ்டமான தனம் என்று நினைச்சுண்டு இது ஏகதா பாவம், சமத்துவ பாவம், சத்யதா, சீலம், ஸ்திதி, தண்ட நிதானம். ஸ்திதினா இல்ல அர்த்தம் சொல்லியிருக்கார். சத்யதா யதார்த்த பாஷித்வம், சீலம் சாஸ்திரியமான ஆச்சார நிஷ்ட, ஸ்திதினால் ஸ்தைரியம். அப்படின்னால் ஸ்தைரியம் சொன்னா தெரியும் இல்லையா, அந்த விகாரத்துக்கு அடிப்படாம இருக்கிறது. தண்ட நிதானம் என்றதுனால சந்நியாசாசிரமத்தை எடுத்திருக்கார். தண்டியா இருக்கக்கூடிய அவஸ்தை தண்ட நிதானம். ஆர்ஜவம் ருஜுவா இருக்கிறது, கபட்டம் இல்லாம இருக்கிறது, இன்னொருத்தரை வஞ்சனை பண்ற உத்தேசம் இல்லாமல் இருக்கிறது, ஆர்ஜவம். இதுதான் முக்கியமான ஒரு வித்தம் நமக்கு நினைச்சுண்டு மனசுல வாங்கிண்டு ததஸ்ததஸ்ச உபரம கிரியாபியா. வெளி விஷயத்திலிருந்து அது வேணும் இது வேணும் என்ற மாதிரி விஷயப்பிராப்தி சாதனமான கிரியைகள் எதெல்லாம் இருக்கோ அதிலிருந்து கிரமமா வெளியில வந்துட்டே இருக்கணும்னு அர்த்தம். ததஸ்ததஸ்ச உபரம கிரியாபியா. கிரமேண தான் வருவது. கிரமேண உபரம கர்த்தவியா. அதுக்காக பிரயத்னப்படணும் யாரா இருந்தாலும் அர்த்தம். யதோ யதோ நிவர்த்ததே ததஸ்ததோ விமுச்சியதே நிவர்த்தனாதி சர்வதோ நவேத்தி துக்கம் அன்வபி. கீதையில் சொல்ற விஷயம். தியாகாத் சாந்திர் அனந்தரம். அந்த தியாகம் வந்த உடனே நமக்கு சாந்தி அப்படியே மனசுல வரும். யதோ யதோ நிவர்த்ததே ததஸ்ததோ விமுச்சியதே. எதிலிருந்து நிவர்த்தி வருமோ, நிவர்த்தினால் அது ஒரு ஒரு சாந்தமான நிவர்த்தி வேணும். ஏதோ ஒரு நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்ததுனால இது வேண்டாம் அந்த மாதிரி உபேட்சை பண்றதுனால நிவர்த்தின்னு சொல்ல முடியாது. இந்த மனசு அதிலிருந்து விலகி வரணும். யதோ யதோ நிவர்த்ததே ததஸ்ததோ விமுச்சியதே. எதிலிருந்து நிவர்த்தி வருமோ அது விமோட்சத்துக்கு காரணமா இருக்கு. அதனாலேயே சொல்றது இந்த நிவர்த்தி மார்க்கம் என்றது சர்வ விஷய நிவர்த்தி. எல்லா விஷயத்திலிருந்தும் இருந்த நிவர்த்தி வந்தால் பரமமான சுகம் ஏற்படும் என்றது ஸ்ருதி சொல்றதுனால மட்டும் இல்லை. அந்த சொல்ற விஷயம் நமக்கு லோகத்திலேயே ஒரு அனுமானம் மூலமா கிரகிக்க முடியும். எப்படின்னால் எந்த விஷயத்திலிருந்து நமக்கு நிவர்த்தி வந்ததோ அந்த விஷயம் மூலம் அதுக்கப்புறம் கவலை கிடையாது. அது எவ்வளவு எல்லாம் நிவர்த்தி வருதோ அவ்வளவு கவலை இல்லை. இதனால என்ன தெரியறது, எல்லா விஷயத்திலிருந்து நிவர்த்தி வந்துருத்துனால் பரிபூர்ணமான சுக்கத்துல லோகத்திலேயே ஒரு வியாப்தி. அப்படி ஒரு லோக நியாயத்தினாலேயே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸ்ருதி சொல்றதுனால மட்டும் ஒரு நம்பிக்கையா வச்சுக்க வேண்டாம். நிவர்த்தனாதி சர்வதோ நவேத்தி துக்கம் அன்வபி இந்தே தனேன கிமு பந்துவிரேவ வாதே இந்தே தாரேர் பிராமண யோ மரிஷ்யசி. அப்புறம் கிம் தே தனேன
வித்தேனா அமிர்தத்துவ நாசாஸ்தி வித்தேனா சொல்றது இல்லையா? மைத்ரேயிக்கு யாஜ்ஞவல்கியர் கொடுக்கிற உபதேசம். அமிர்தத்துவ நாசாஸ்தி வித்தேனா சொல்றார். கிம் தே தனேன, தனத்தினால என்ன, கிமு பந்துபிரேவமாதே, கிம் தே தாரை, பிராமணான் சம்போதனம். ஏ பிராமண, எஸ்துவம் யோ மரிஷ்யசி, உனக்கு மரணம் இருக்கே, மரணம் வரைக்கும் தான் இதெல்லாம் உபயோகப்படுறது, அதுக்கப்புறம் உபயோகப்படலன்னு அர்த்தம். ஆத்மான அன்யுச்ச குஹாம் பிரவிஷ்டம், புத்தி குகையில பிரகாசிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கோ. ஆத்மான அன்யுச்ச குஹாம் பிரவிஷ்டம் பிதாமகாஸ்தே கதா பிதாச்ச. இது தெரியறதுக்கு சிரமப்படலை எதனால் படாதவா உன்னுடைய பிதா இருக்கட்டும், பிதாமகா இருக்கட்டும், அவள் எல்லாம் எங்கே போச்சு? பெரிய தனதானிய சமர்த்தியோட இருந்த அவள் எல்லாம் எங்கே போயிருக்கா? இப்போ அப்போ மரணத்தை எதிர்பார்த்துட்டு எல்லாரும் மரணத்தினால கிரசிக்கக்கூடியவர் நினைச்சால் நமக்கு சில விஷயத்துல இருந்து வெளியில் வர முடியும். மரணத்தை அனுசந்தானம் பண்றது என்றது ஒரு பெரிய ஒரு சாதனையா சொல்லப்பட்டிருக்கு. மரணம் அது இன்னொருத்தருடைய மரணம் இல்லை, தன்னுடைய மரணத்தையும் அனுசந்தானம் பண்ணணும், இன்னொருத்தருடைய மரணத்தையும் அனுசந்தானம் பண்ணணும். பிதாமகாஸ்தே எக்வகதா பிதாச்சா, எல்லாரும் போயிருக்கா இல்லையா? அதனால ஆத்மானம் அன்னிச்ச குஹாம் பிரவிஷ்டம் இதுதான் கர்த்தவியமா இருக்குன்னு சொல்ற. அர்த்தஸ்ய மூலம் நிகிருதி க்ஷமாச்ச காமஸ்ய ரூபஞ்ச வயோ வபுஷ்ச தர்மஸ்ய யாகாதி தயா தமஸ்ச மோக்ஷஸ்ய சர்வோபரம கிரியாபியா. அர்த்தஸ்ய மூலம் நிகிருதி க்ஷமாச்ச, நிகிருத்தின்னா அதுக்காக பிரயத்னப்படுறது, அதுக்கு ஒன்றும் சங்கோச்சப்படாம எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்ற மாதிரி பிரயத்னப்படுறது. அர்த்தஸ்ய மூலம் க்ஷமாச்ச, அது பொறுமையா இருக்கணும், அதுவும் வேணும். காமஸ்ய ரூபஞ்ச வயோ வபுஷ்ச, ரூபம் வெளியில கண்ணுக்கு தெரியக்கூடிய ரூபம், வயசு, சரீரம், இதை பொறுத்த வரைக்கும் இத காமத்துக்கு மூலமா இருக்கு. தர்மஸ்ய யாகாதி தயா தமஸ்ச, யாகாதி விகித கர்மாக்கள், அதுக்கப்புறம் ஆந்தரிகமான தயா க்ஷமா, தயா தமம் சத்தியம், இப்பேற்பட்ட ஆந்தரிகமான தர்மங்கள் புண்ணியத்துக்கு காரணமா இருக்கு. மோக்ஷஸ்ய சர்வோபரம கிரியாபியா, எல்லா கிரியையிலிருந்தும் ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேன ஈகே அமிர்தத்துவ மானசு தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நானிய பந்தா விதித்தையா இனாய, இப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்போ தர்மஸ்ய யாகாதி தயா தமஸ்ச மோக்ஷஸ்ய சர்வோபரம கிரியாபியா, சர்வக்ரியாபியா உபரம மோக்ஷஸ்ய மூலம் சேர்த்து அன்வயிக்கணும். இது வியாக்கியானத்தினுடைய புஷ்டிகா. இப்போ 3வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, 4வது அத்தியாயம் இப்ப ஆரம்பிக்க போகுது.